இன்றைக்கி நம்ம சில்லி மஷ்ரூம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. இப்போ கடாயில் நம்ம தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாம் பொரிக்கிறதுக்கு. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா கோல்டன் கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுருங்க. ஒரு பிளேட்டில் இதை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். இப்போது ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அது காயறதுக்குள்ளார நம்ம ஒரு மைதாவை 1 டீஸ்பூன் சேர்த்து ஒரு பவுலில் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி 3 சாஸையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ், சோயா சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் 3த்தையும் சேர்த்து மிக்சரை தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீட்டமாக பச்சை மிளகாய் ஒரு 4 நறுக்கி வச்சுருக்கேன், அது உள்ளே சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த சாஸ் மிக்சரை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சாட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த மைதா மிக்சர் வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணியில் கலந்து அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கட்டி பதத்துக்கு வரும். இந்த மாதிரி வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கேப்சிகமையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் அந்த மஷ்ரூமில் சேர்கிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், சூப்பரான சில்லி மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.